வணக்கம் நேர்களே. இன்றைக்கு நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, அதாவது ஃபோட்டோ மூலிமா நம்மளுக்கு விரும்பிய நபர்களை எப்படி நம்ம வசீகரம் செய்யலான்ற ஒரு தந்திர விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னனாக்கா, அதாவது அந்த பெண்ணோட ஃபோட்டோ இருந்தால் போதும். அது கூட இந்த அத்தர் இருக்கு இல்லையா, அத்தர், ஒரு 3 ஏலக்காய், இது இருந்தால் போதும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு பீஜ மந்திரத்தை நீங்கள் ஜபிக்கிற மாதிரி இருக்கும் இந்த தாந்திரிக முறை செய்கிறதுக்கு. நீங்கள் என்ன பண்ணலான்னாக்கா, ஒரு வெள்ளிக்கிழமை நாள் முதல் வளர்பிறை வெள்ளிக்கிழமை வருது இல்லையா, அன்றைக்கி நீங்கள் இந்த பூஜை ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. ஒரு 11 நாள் இந்த விஷயங்களாகப்படுத்து நீங்கள் செஞ்சாலே போதும். அவங்களுக்கு எப்படி ஏதோ ஒரு யதார்த்தமாக உங்களோட ஞாபகங்கள் வரும் இல்லையா, அந்த மாதிரி உங்களோட நினைவுகள் வரும். கொஞ்சம் உங்கள் கூட பேசலாமே, ஃப்ரெண்டாக இருக்கலாமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் உங்களை பார்த்தா கொஞ்சம் சின்னதாக ஒரு அஃபெக்ஷன் விஷயங்கள் ஏற்படும். ஒரு நல்ல விதமான ஒரு நட்பு ரீதி உறவுகள் ஏற்படும். அதுக்கப்புறம் போக போக உங்கள் கூட ஒரு நெருக்கங்கள் விஷயங்களாகப்பட்டது ஏற்படுறதுக்கு இந்த தாந்திரிக முறையாகப்பட்டது வழிவகை ஏற்படுத்தி கொடுக்கும். சரியா? இப்போ பொண்ணோட காலடி மண், தலைமுடி, நகம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து நம்ம மாந்திரிக விஷயங்களை செய்கிறத விட ஒரு ஃபோட்டோவை வச்சு நம்ம நமக்கு விருப்பப்பட்ட நபரை நம்ம வசீகரம் செஞ்சுக்கலாம். இது ஆணும் செய்யலாம், பெண்ணும் செய்யலாம், சகோதரன் சகோதரிகள், அந்த மாதிரி விஷயங்களாகப்பட்டது. நம்ம அப்பா அம்மா விஷயங்கள் கொஞ்சம் மாதிரி கோபமாக இருக்காங்க இல்லையா, அப்பா அம்மாவுக்கு, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கூட நம்ம இந்த தந்திர முறையை செஞ்சு நம்ம பக்கம் நம்ம வசீகரம் செஞ்சுக்கலாம், நம்ம வசம் திருப்பிக்கலாம் இவங்களை. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 11 மணி நேரம், 11 மணிக்கு இரவு வெள்ளிக்கிழமை டைமில் ஒரு 11 மணியை பார்த்துக்கிட்டு, அதாவது நீங்கள் இந்த தந்திர விஷயம் செய்கிறப்போ கொஞ்சம் சுத்தபத்தமாக இருக்கணும், கொஞ்சம் குளிச்சிருக்கணும், அசைவ விஷயங்களாகப்பட்டது எடுத்துக்கக்கூடாது. சரிங்களா? இது கொஞ்சம் விரதம் இருக்கிற மாதிரி இருந்து நீங்கள் பண்ணுங்கள். ஒரு 11 நாள் தானே, கொஞ்சம் விரதம் இருக்கிற மாதிரி இருந்து பண்ணுங்கள். ஒரு 11 மணிக்கு வெள்ளிக்கிழமை டைம், வளர்பிறை வெள்ளிக்கிழமை டைம் ஒரு 11 மணிக்கு உட்காருங்க. உட்காந்து அவங்களோட ஃபோட்டோ எடுத்துக்க, உங்கள் ஃபோட்டோ ஒத்து பாருங்கள். ஒத்து பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த அத்தரை இருக்குது இல்லையா, அத்தரை ரொம்ப கையில் எடுத்துக்கூடாது. கொஞ்சமாக நம்ம நெத்திக்கு பொட்டு வைக்குவோம் இல்லையா, குங்குமம் எடுத்து, அந்த மாதிரி அத்தரை கொஞ்சம் எடுத்து அந்த ஃபோட்டோ மேலே கொஞ்சம் பூசி விட்ருங்க. பூசி விட்டுட்டு அப்படி உங்களுக்கு அத்தரை கிடைக்கலன்னா என்ன பண்ணுறதுனாக்கா, இந்த புணுகு இருக்குது இல்லையா, புணுகு, அத்தர், ஜவ்வாது, இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் வாசனையாக இருக்கும் பார்த்தீங்களா, நறுமணம் கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் இல்லையா, அதுக்குன்னு சொல்லிட்டுன்னு பாடி லோஷன்லாம் பயன்படுத்திடாதீங்க, இந்த சென்ட்டுங்கெல்லாம் பயன்படுத்திடாதீங்க. சரியா? பாடி ஸ்ப்ரேலாம் பயன்படுத்திடாதீங்க. இந்த அத்தர், புணுகு, இல்லைன்னா ஜவ்வாது, இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் பார்த்து வாங்கி எடுத்துக்கங்க. கொஞ்சம் போல் எடுத்து அவங்களோட ஃபோட்டோவில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒரு சின்ன மந்திரம் தான். அந்த மந்திரத்தை ஒரு 21 முறை நீங்கள் ஜபிங்க. அவங்களோட ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டே உங்களோட மனசில் இருக்க கோரிக்கைகள், ஆசைகள், எண்ணங்கள்லாம் மனசில் நினச்சிக்கிட்டு தெய்வத்தை வேண்டிக்கிட்டு ஒரு 21 முறை இந்த மந்திரத்தை ஜபிங்க. அந்த மந்திரமாகப்பட்டது ஓம் க்ளீம், ஓம் க்ளீம், ஓம் க்ளீம். இந்த மந்திரத்தை ஒரு 21 முறை. அதோட கீ வரும் பார்த்தீங்களா, கீ கிடையாது, இக்லீம், இக்லீம், ஓம் க்ளீம், ஓம் க்ளீம். இந்த மாதிரி இந்த மெத்தடில் நீங்கள் மந்திரத்தை ஒரு 21 முறை ஜபிக்கணும். அவங்க கூட நீங்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா அந்த விஷயங்களாகப்பட்டது இமேஜினேஷன் பண்ணிக்கணும். அதுக்கு பெரிய லெவலில் போயிடாதீங்க. கொஞ்சம் சின்ன விஷயங்களாக ஆரம்பிங்க. கோபமாக இருக்கா, அவங்கள உங்கள்கிட்ட பேசணுன்ற விஷயத்த நினைங்க. இல்லை ஒரு பெண்ணு கூட பழக்கமாக இருந்துச்சு, அவங்க இப்போ நம்மக்கிட்ட பேசாமல் பழைய மாதிரி விஷயங்களாகப்பட்டது பேசாமல் மறந்துட்டு நம்மளை அவாய்ட் பண்ணுறாங்க. உங்கள்கிட்ட அவங்க எப்படி பேசணும், என்ன விஷயங்கள் பேசணும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் நினச்சி இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டு இந்த மெத்தடை பயன்படுத்தி பாருங்கள். இது யாருனாலும் பண்ணலாம். நல்ல ஒரு முறை. அவங்க ஃபோட்டோ இருந்தாலே போதும், இந்த விஷயங்களாகப்பட்டது நம்ம எடுத்து செய்யலாம், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த தந்திரத்தை நீங்கள் செஞ்சிட்டீங்க, இந்த மாதிரி மந்திரத்தை ஜபிச்சிட்டிங்க. இந்த ஏலக்காவையும் இந்த ஃபோட்டோவையும் எடுத்து என்ன பண்ணுறீங்க, ஒரு பாக்ஸ், ஒரு செம்பு பாக்ஸ் எடுத்துக்கங்க.
ஒரு செம்பு பாக்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு செம்பு டப்பா எடுத்துக்கிட்டு அதில் வந்து இந்த ஃபோட்டோவை வந்து வைங்க. அந்த ஃபோட்டோ கூட இந்த ஏலக்காய் வந்து வச்சுக்கோங்க. ஏலக்காய் ஒரு 3 ஏலக்காய் எடுத்து அதில் போட்டு வச்சுக்கோங்க. இந்த ஏலக்காவை மாற்றணுமான்னு கேட்டால் ஏலக்காவை மாற்ற தேவை. நீங்கள் கடைசி இந்த 14 வரைக்கும் அந்த ஏலக்காவை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஃபோட்டோவும் அதையே பயன்படுத்திக்கலாம். நீங்கள் வந்து அதிகமாக அதில் அந்த எசன்ஸ் விஷயங்களாகப்பட்டது இந்த அத்தரோ ஜவ்வாதோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து கொஞ்சம் வாசனை தெரிவித்த கொஞ்சம் கொஞ்சம் போல வைங்க. தினந்தோறுமே வந்து அத்தர் ஜவ்வாதை வந்து எடுத்து வைக்கணும். நீங்கள் எப்போல்லாம் பூஜை பண்ணுறீங்களோ எடுத்து வைக்கணும். எடுத்து வச்சுட்டு இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் 21 முறை ஜபிக்கணும். நீங்கள் எத்தனை இப்போ வந்து 11 மணிலேருந்து 11 மணிக்கு சொல்லியிருக்கேன். 11 நீங்கள் 11க்கு ஆரம்பித்தாலும் சரி, 11:15 ஆரம்பித்தாலும் சரி, 11:20 ஆரம்பித்தாலும் சரி, இரவு நேரத்தில் நீங்கள் எந்த நேரத்துக்கு நீங்கள் முதல் நாள் ஆரம்பிச்சிங்களோ அதே நேரத்துக்கு உட்காந்து பண்ணுற மாதிரி பார்த்துங்க. ஒரு நேரம் கிடைக்கும் போது பண்ணுவேன்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. தாந்திரிக விஷயத்துக்கு முக்கியமானது இது தான். நம்ம எந்த டைமுக்கு ஆரம்பிக்கிறோமோ அந்த டைம் தான் நம்ம ஆரம்பிக்கணும். எந்த இடத்துல உட்காந்து ஆரம்பிக்கிறோமோ அந்த இடத்துல தான் நம்ம உட்காந்து ஆரம்பிக்கணும். மறாதவனும் பூஜை பண்ணணும். சரியா? அது பூஜை பண்ணி ஆனதுக்கப்புறம் 14 நாளுக்கு ஆனதுக்கப்புறம் அந்த இது விஷயங்களாகப்பட்டது அப்படியே வச்சுக்கோங்க. ஏதோ நீங்கள் யாரும் பார்க்காத இடத்துல பார்த்து நீங்கள் கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோங்க. அந்த விஷயங்களாகப்பட்டது அந்த டப்பாவில் இருக்கிற வரைக்கும் அவங்க வந்து உங்கள்கிட்ட பிரிஞ்சு போக மாட்டாங்க. உங்களோட சொல் பிரகாரம் கேட்பாங்க. சரின்னு சொல்லிட்டுன்னு உங்களை பற்றி நினைப்பாங்க. உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுவாங்க. விஷயங்கள் கொஞ்சம் நீங்கள் நினச்சி ஆசைப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்கும். நடக்காமலாம் போவது எல்லாமே நடக்கும். இதுக்கு பத்திரமா கொஞ்சம் வச்சுக்கோங்க. அப்படி உங்களால் வச்சுக்க முடியல, இது என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னாக்கா உங்கள் வீட்டு பக்கத்தில் மண்ணுக்கு எதுவும் இருந்துச்சுனாக்கா அந்த இடத்துல கொஞ்சம் பள்ளம் தோண்டி அதில் போட்டு இதை புதைச்சி வச்சுருங்க. யாருக்கும் தெரியாத மாதிரி புதைச்சி வச்சுருங்க. உங்கள் வீட்டுக்கிட்டே புதைச்சி வச்சுக்கோங்க. அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வேறு எங்கேனா இடங்கிற இடத்துல புதைச்சி வச்சிடாதீங்க. யார் கையும் கிடச்சுன்னா பிரச்சனை ஆகி போயிடும். உங்கள் வீட்டு பக்கத்துலேயே புதைச்சி வச்சு காங்கிரீட் எதுவும் விஷயங்களாகப்பட்டது போட்டு மூடி வச்சுருங்க. சரிங்களா? அந்த மாதிரி சிமெண்ட் கலையெல்லாம் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கலை விஷயங்கள்லாம் போட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க. யாருக்கையும் கிடைக்காத மாதிரி. இந்த ஒரு நல்ல இந்த விஷயமாகப்படுது ஒரு நல்ல அற்புதமான முறை, நல்ல முறை. எந்த ஒரு நேர காலமும் எடுக்காது. எந்த ஒரு நம்ம கற்பூரத்தை பற்றி விஷயங்கள் அலையணும், மூலிகை விஷயங்கள் எடுக்கணும், மை விஷயங்கள் அரைக்கணுன்ற விஷயங்கள் எதுவுமே கிடையாது. ரொம்ப எளிமையானது, நல்லா சக்தி வாய்ந்த விஷயம் இது. இந்த விஷயத்தை வந்து பயன்படுத்துங்க. சரிங்களா? இன்னும் எளிமையாக நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை பார்த்து நான் எடுத்து படித்து போடுறேன். மீண்டும் வந்து நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள். ரொம்ப வியூஸ் அடிமட்டத்தில் போய்கிட்டு இருக்கு. நானும் இந்த பூஜை காரியங்களால் வீடியோ சேனலை வந்து ரொம்ப பார்த்துக்க முடியல, கேர் பண்ணிக்க முடியல. நான் ஒரே ஆளெல்லாம் ரெக்கார்டிங் பண்ணி அப்லோட் பண்ணி விஷயங்கள்லாம் செய்கிறதுனால பூஜையும் கவனிக்க முடியல, யூடியூப் சேனலை கவனிக்க முடியல. அதனால் இதை விட்டால் அதை விட்டால் இதுன்னு சொல்லிட்டுன்னு நம்மளுக்கு ரொம்ப கொஞ்சம் சூழ்நிலைகள் வந்து எதிர்பாராத விதமாக அமைஞ்சு போயிடுது. விட்டால் பூஜையிலே இருக்கிற மாதிரி இருக்குது, அப்படின்னு யூடியூப்லேயே இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படுது. பூஜைன்னு சொல்லிட்டு வந்துட்டாக்கா அந்த விஷயங்களை ஃபஸ்ட்டு பார்க்கணுன்னு சொல்லிட்டுன்னு பூஜையில் இறங்கிடுறேன். அதுதான் சரியான விஷயங்களை பற்றி நம்ம வீடியோவில் வந்து அதிகம் பதிவிட முடியல. எனக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து வீடியோ வந்து போடுறேன். அதனால் நம்ம சேனல் தொடர்ச்சியாக கண்காணிச்சிக்கிட்டு வாங்க. எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரிங்களா? எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் ஸ்க்ரீனில் என்னோடய நம்பர் கொடுக்குறேன். எனக்கு ஃபோன் கால் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கான விஷயங்களை வந்து நம்ம சொல்லலாம். சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல தகவல் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.